நீலகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பெங்கல் புயல் நிவாரணம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ். இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்குவது தொடர்பாக விவாதிக்க கோரிக்கை. ஏற்காடு மலைப்பாதையை உடனே சீரமைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்பாக முதல்வரிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. தேவையான நிதியுதவிகளை அளிப்பதாகவும் பிரதமர் மோடி உறுதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 82,265 பேர் சாமி தரிசனம். பூஜை காலம் தொடங்கியதிலிருந்து அதிகபட்சமாக 87,991 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக நிர்வாகம் தகவல். நடிகர் மன்சூர் அலிகான் மகனிடம் திருமங்கலம் போலீசார் விசாரணை. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல். பெங்கல் புயல் நிவாரண பணிகளில் தமிழக அரசுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சியினரும் ஈடுபட வேண்டும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 57,040 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு 100 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. போர் நிறுத்தம் மத்தியில் லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தகவல். இந்திய வீரர்களை அவர்களுடைய மண்ணிலே வீழ்த்துவதுதான் பழிக்கு பழியாக இருக்கும். பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் கருத்து.